நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். அண்ணாமலை பாத யாத்திரையோட நிறைவு விழாவுக்கு மோடி வராரு. அதோட சேர்த்து ஒரு பொதுக்கூட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. ரெண்டுத்தையும் ஒன்னா தான் பண்றாங்க. குறிப்பிட்டு கொங்கு பகுதியில் நடத்துறதுக்காக வந்திருக்காங்க. இதைத்தான் கொங்கு பகுதி தான் டார்கெட் பண்ணி பண்றதா சொல்லப்படுது. இதுதான் உண்மையா? இல்ல, கொங்கு மண்டலத்துல அவங்க தன்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக நிறுவுவதற்கு தொடர்ந்து RSS மூலமா, சங் பரிவார் இயக்கங்கள் மூலமா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களின் மனநிலையை திரிப்பது அப்படின்ற அந்த வேலையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி கொங்கு பகுதி நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, இப்போ வரப்போறதுலையும் சரி, திமுகவின் பக்கம்தான் பெருவாரியான வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுலதான் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு வர்றாரு. இப்போ பொதுவாக ஒரு யாத்திரை அப்படின்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? இப்போ OS ராஜசேகர் ரெட்டி இருந்தாரு, ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர். யாரு இப்ப இருக்கிற ஆந்திராவினுடைய முதலமைச்சராகிய ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா. அவர் ஒரு யாத்திரை போனார், ஒரு பெரிய நெடும்பயணம் ஒண்ணு போனாரு. அவருடைய நோக்கம் என்ன? ஒண்ணு, அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகணும். 2வது, தனக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்க அதிகரிக்கணும். அதனால அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அதை ஒரு பிரச்சாரமாவே மாற்றி இல்லந்தோறும் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் போறாரு அப்படின்னா ஒவ்வொரு குழுக்களை அட்ரஸ் பண்ணுவாரு. அந்த குழுக்களிடம் பேசி அவங்கள்ட்ட இருக்க பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அவர் அந்த கேம்பெயினை ரன் பண்ணாரு. ஒரு பெரிய வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அவர் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவர் இறந்த போது கூட ஆந்திராவே கண்ணீர் விட்டு கதறி அழுது. அதாவது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. ஹெலிகாப்டர் விபத்துல எப்படி இறந்தாருன்னே தெரியாம ஒரு விபத்து. அந்த விபத்துக்கு பிறகும் கூட இன்னும் அவருடைய லெகசி அப்படின்றது, இப்ப 108 ஆம்புலன்ஸ் திட்டம் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா அதற்கெல்லாம் முன்னோடியான திட்டங்களை அவர் செயல்படுத்தி இருக்கிறார். ஒரு சமூக நீதி பார்வையில அவர் பயன்பட்டவர். அதே போல இப்ப தமிழ்நாட்டுல பல்வேறு யாத்திரைகள் நடைபெற்றன. இப்ப நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை சமீபத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது நடத்தினார். அந்த நமக்கு நாமே யாத்திரை அப்படின்றதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அதனுடைய நோக்கம் மக்களை நேரடியாக சந்திப்பது, அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொள்வது, அதன் மூலமாக தங்களுடைய கொள்கைகளை சரியாக வகைப்படுத்திக் கொள்வது அப்படின்றதுதான். அவர் ஒரு பெரிய பயணத்தை மேற்கொண்டார். அதனுடைய ரிசல்ட்டை அவர் அறுவடை பண்றாரு. இப்போ அண்ணாமலை யாத்திரை போறாரு அப்படின்னா இந்த யாத்திரைக்கு நோக்கம் இருக்கணும் இல்லையா? நீங்க ராஜசேகர் ரெட்டியோட யாத்திரைக்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய யாத்திரைக்கோ இல்ல இப்ப பாரத் ஜோடோ யாத்திரைன்னு ராகுல் காந்தி போறாரு. அவருடைய நோக்கம் என்ன? இந்தியா முழுவதும் பயணப்பட்டு அந்த மக்களை அணிதிரட்டணும், மக்களை பிஜேபிக்கு எதிராக ஒருங்கிணைத்தல் அப்படின்றதுதான் அவருடைய நோக்கம். அதுல அவரு கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறார். இந்தியாவினுடைய நெடுதும் குறுக்குமாக 2 பக்கங்களிலும் இப்ப நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பிஜேபி அதற்கு கடும் எதிர்ப்பு. அவருடைய நோக்கம் மக்களை சந்திப்பது, பிஜேபியினுடைய மோசடிகளை அம்பலப்படுத்துவது, தன்னுடைய வாக்குறுதி இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கிறது பிஜேபி. எப்படிலாம் சாதி ரீதியா, மத ரீதியாக, பாலின ரீதியாக எல்லா வகையிலும் மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது. இந்த எண்மண் எண்மக்கள் அப்படின்ற இந்த யாத்திரையுடைய நோக்கம் என்ன? மோடி 3வது முறையா பிரதமராக போறேன், திமுக பண்ற ஊழல்லாம் எடுத்து சொல்ல போறேன், ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? அவருடைய யாத்திரையில இது ஏதாவது நடந்திருக்கிறதா? டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒண்ணு வெளியிட்டாரு. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ல ஊழல சொல்றாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணிருக்கிறாரு? கடந்த ஒரு 4-5 அபிடவிட் போட்டிருப்பாங்க இல்லையா எலெக்ஷன் கமிஷன்ல. அந்த அபிடவிட்ல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்து பாருங்க இவ்வளவு எப்ப அதெல்லாம் அபிடவிட்ல இருக்கு. புதுசா நீ என்ன சொல்ற? அவங்க ஊழல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இருக்கிறாரு, செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. அவர் அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்த போது வேலை வாங்கி தருவதாக தன்னுடைய மேனேஜர் மற்றவர்கள் மூலமாக, ஏஜென்ட்களின் மூலமாக பணம் பெற்றார் அப்படின்றது குற்றச்சாட்டு. இப்போ பணத்தை கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, வாங்கினவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பணத்தை திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கேஸ் செட்டில்டு. இப்போ மறுபடியும் அதை PMLA எடுத்து விசாரிக்குது. PMLAவுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டோம்னா துளியும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இது புதுசா ஒரு பணத்தை இந்தியாவுடைய எக்கனாமிக்குள்ள அவர் நுழைக்கல, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுல கையாடல் நடைபெற்று இருக்கிறது அப்படின்றதுதான் புகார். அதையும் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல முடிந்து விட்டது, கேஸ் க்ளோஸ்டு. ஆனா இப்ப அவங்க என்ன எடுத்திருக்கிறாங்க? ஈடில் எடுத்திருக்கிறாங்க. அதுல விமர்சனம் இருக்கு. ஆனா பணம் கொடுத்ததுன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, வாங்கினதுன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, திருப்பி கொடுத்ததுன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு இல்லையா? இது பிரைமா ஃபேசி முகாந்திரம் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த முகாந்திரம் ஏதாவது இவர் சொல்லக்கூடிய வழக்குகள்ல இருக்கிறதா? டிஆர் பாலு மேல குற்றச்சாட்டு, கனிமொழி மேல குற்றச்சாட்டு, சும்மா இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் போட்டுக்கிறது. அதுல எப்படின்றீங்க? இப்ப 50 லட்சம் அப்படின்னு போட்டோம்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்ப அது என்ன போடுறது? 0.5 crores அப்படி போட்டுக்கிறது. 0.5 crore அப்போ 1/2 கோடி 50 லட்சம் இப்ப ஷார்ட்டா இருக்கும். இப்போ வந்து 1 லட்சம் அப்படின்னா 0.01 crore அப்படின்னு போட்டோம்னா தேங்கப்பா குரோரா அப்படின்னா இல்ல, 0.1 crore அப்படின்னா எவ்வளவு? 1 லட்சம் அப்படின்றதுதான். இதுதான் அண்ணாமலையினுடைய டிஎம்கே ஃபைல்ஸுடைய லட்சம். மக்கள் மத்தியில நிறைய எழுச்சி இருக்கு, பாஜக கொண்டு போய் சேர்த்திருக்குன்னு சொல்றாங்க. எந்த பாத யாத்திரை மூலமா? பாத யாத்திரை மூலமா மக்கள் மத்தியில எழுச்சி. அதான் பார்த்தோமே, தர்மபுரியில இவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அறியப்படுற பகுதியிலே வந்து இளைஞர்கள் சுத்து போட்டு நீ எதுக்கியா வர்ற அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்ச காட்சி எல்லாம் பார்த்தோம். அதை தாண்டி நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு உரிமையோட மாதா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வர்ற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த யாத்திரையினுடைய எழுச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன எழுச்சியை இவங்க காட்டியிருக்கிறாங்க? பல்வேறு குற்றச்சாட்டுகள் தான் வந்திருக்கு. அமர் பிரசாத் ரெட்டியின் மூலமாக ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்டையும் வசூல் வேட்டை நடத்தப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இவர் யாத்திரை போன காலகட்டத்துலதான் இதுவும் நடக்குது. அப்ப இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் மன்ற பத்திரிகைகள் எல்லாம் கூட அதை வந்து நக்கீரன் பிரகாஷ் போன்ற மூத்த ஊடகவியலாளர்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணி நிறைய எழுதி இருக்கிறாங்க. இந்த யாத்திரையில நடக்கிற தில்லுமுள்ளி என்ன, எங்கெங்க தங்குறாங்க, யார் யார தங்குறாங்க. சரி, இது முதல்ல யாத்திரையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவே பிரச்சனை. வேன்ல போறாங்க. இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே ஒரு சிலைக்கு மாலை, பஸ் ஸ்டாண்டை ஒட்டி தான் எல்லா சிலையும் இருக்கும். ஊர் பக்கம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அம்பேத்கர் சிலை வந்து ஊர் எல்லையில இருக்குதும், பெரியார் சிலை அது கொஞ்சம் உள்ளதள்ளி இருக்கிறோம். அப்போ இந்திரா காந்தி, நேரு இந்த மாதிரியான ஒரு சில சிலைகள், அப்புறம் வந்து அந்த தேச தலைவர்கள் ஒரு சிலருடைய சிலை, ராஜீவ்காந்தி சிலை, இந்த மாதிரி சிலைகள் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் சிலை, இந்த மாதிரி 1-2 அந்தந்த முக்குகள்ல வச்சிருப்பாங்க, ரவுண்டானாக்கள்ல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் நடந்து போற தூரத்துல இருக்கும். இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா காமராஜர் சிலை ஒன்று இருக்கும் இல்லையா? இருக்குல்ல. இப்ப அந்த சிலைக்கு யாத்திரை போறேன், அது யாத்திரை இல்லைங்க. நீங்க வண்டியை நிப்பாட்டிட்டு நான் இறங்கி மாலை போடுறீங்க, அவ்வளவுதான். இதுதான் இந்த யாத்திரையோட லட்சணம். இந்த யாத்திரையில ப்ரூஃப்ஃபுல்லா ஏதாவது ரிசல்ட் அறுவடை பண்ணிருக்கிறாங்களான்னா எந்த ரிசல்ட்டும் வரப்போறது இல்ல. இது எதற்காக இந்த யாத்திரைன்ற ஒரு மோசடியை நடத்துறாங்கன்னா, இப்போ இந்தியா முழுக்க கருத்து கணிப்புன்னு ஒண்ணு நடத்தப்படும், இப்ப இங்க யாத்திரைன்னு ஒண்ணு நடத்தப்படும். இந்த யாத்திரையை வந்து நமக்கு தெரியும் லட்சணம் என்னன்னு. நார்த் இந்தியன் மீடியாவுக்கு எப்படி ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க? அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறாராம், தமிழ்நாடு முழுக்க இறங்கி நடந்தாரும் பார்க்கணும் நட, சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வந்து நின்னும் தாண்டி எப்படி நடக்கிறது, வள்ளுவர் சிலை மேல ஏறி நடக்கிறதா, விவேகானந்தர் பாறை ஏற நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கிறது போல அங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை போட்டு அண்ணாமலைக்கு அந்த யாத்திரை பில்டப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சில சர்வேக்கள்ல 18% பிஜேபி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ உடனே நார்த் இந்தியால அண்ணாமலையோட பாதயாத்திரை இப்ப நார்த்ல போய் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஒரு பக்கம் அண்ணாமலை நடக்கிறாரு, இன்னொரு பக்கம் 18% சர்வே ரிசல்ட். தமிழ்நாடே எங்க பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு வெட்டி பில்டப், வீணா போன பந்தாவை கொடுக்கறதுக்கு இந்த கோல்மால் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதன் மூலமா வந்து என்னோட பேசணும் எல்லா தொகுதியும் போய் காட்டிட்டேன், எல்லா தொகுதி மக்களும் காட்டிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அண்ணாமலைக்கு. நம்ம கோயம்பேடு போவோம், நீங்க பப்ளிக் ஒப்பீனியன் ரெகுலரா போறீங்க, எத்தனை பேருக்கு அண்ணாமலையே தெரியுது? 100 பேர்கிட்ட கேட்டோம்னா அதுல 50 பேருக்கு அண்ணாமலைனா யாருன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு அணுக்கமான அவர் மக்கள் தலைவர் கிடையாது. மக்கள் மத்தியிலிருந்து ஒரு தலைவன் உருவாக வேண்டும், மேலிருந்து வர்றவங்களை வந்து யாருமே ஏத்துக்கிறது கிடையாது. இப்போ மேலிருந்து வரக்கூடிய தலைவர்கள், இப்ப ராகுல் காந்தி எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ராகுல் காந்தி இருக்குன்னா ராகுல் காந்திக்கு ஒரு வரலாறு இருக்கு, நேருவுக்கு ஒரு வரலாறு இருக்கு, இந்திரா காந்திக்கு வரலாறு இருக்கு, அதுல ஏத்துக்கிறாங்க. உனக்கு என்ன வரலாறு இருக்குன்னு கர்நாடகால எடுத்து பார்த்தோம்னா ஏதோ கொலை கேஸ், ரேப் கேஸ், மர்டர் கேஸ்ன்னு சொல்லிட்டு இல்லாத கொள்ளாத கேஸுகள்லாம் வந்து அண்ணாமலையின் பேர்ல அங்க பைலப்பா இருக்கு. ஏதோ ரெட்டி பிரதர்ஸ்ன்னு 2 பேர் சொல்றாங்க, அதுல வேற இவர் இடையில வந்து சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க. இதெல்லாம் ஆதாரம் இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்ல, பட் ஆனா பேசப்படுது. இதுதான் இவருடைய வரலாறா இருக்கு. சரி, எப்படி வந்தாரு? விவசாயியா வரப்போறேன்னாரு, ரஜினி பாலிடிக்ஸ் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் பிஜேபியில வந்து சேர்ந்தாரு, சேர்ந்த உடனே தலைவர் ஆனாரு, தலைவரான உடனே முதலமைச்சராக போறாருன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு பில்டப், அதாவது எது நடக்குதோ இல்லையோ பில்டப் பண்றோமோ பீலா விடுறோமோ தெரியாது, நம்ம யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. கட்சியவே ஒழுங்கா நடத்த தெரியல. ஒரு கட்சி வந்து கேடர் பத்தியில போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒரு தலைவர் இறங்கி போகணும்னு அவசியம் இல்லை. தலைவருடைய உத்தரவை ஏற்று நடக்கக்கூடிய தொண்டர்படை இருந்தா போதும். தொண்டர்படைன்னு உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதா? RSS சங் பரிவாரையும் வச்சுக்கிட்டு நீங்க கொடி கூட நட முடியாது. ஆனா தொண்டர் இதை தாண்டி வந்து தொடக்க விழாவுக்கு வந்து அமித்ஷா வராரு, வந்து தொடக்க விழாவுக்கு அமித்ஷா, சென்னையில கடைசி விழாவுக்கு வந்து JP நட்டா, இப்ப நிறைவு விழாவுக்கு மோடி வர்றாரு. எங்கெங்கெல்லாம் சுத்திட்டு வர்றாரு? முந்தா நாள் துவாரகால முங்கி முக்குளிச்சு கேரளா போயிட்டு இப்ப சூலூர் வர்றாரு. சூலூர் வந்து சூலூர்ல இருந்து ஹெலிகாப்டர் மூலமா பல்லடம் போறாப்புல போல. பல்லடத்துல இறங்கி அவர் பேச போறாரு. என்ன பேச போறாரு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். திமுக தொடர்ந்து ஊழல் செய்திருக்கிறது,
வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான விஷயங்களை தான் மோடி அவர்கள் பேச போறாரு. இப்போ கேரளாவுக்கு போயிட்டு வந்தாரு, என்ன பேசிட்டு வர்றாரு அப்படின்றதுக்காக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்னா, இஸ்ரோ விஞ்ஞானிகள்கிட்ட போய் இங்க இந்த நாட்டின் ஆதார தூண்களே, எதிர்கால சந்ததியினரை வாழ வைக்க வந்த வள்ளல்களே, அறிவு சுடர்களே அப்படின்னு சொல்லிட்டு உரையாற்றி இருக்கிறாரு. சரி, இப்பெல்லாம் உரையாற்றி இருக்கிறாரு, இஸ்ரோவுக்கு என்னடா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கணும். ராக்கெட் அனுப்புறாங்கன்னா ராக்கெட்டுக்கு உதிரிப்பான் வேணும்ல, ஹார்ட்வேர்ஸ் தயாரிக்கணும்ல. அதுக்கு வந்து HEC அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி இன்ஜினியரிங் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. அதுல இருந்துதான் வந்து இயந்திரங்களுடைய பாகங்களை எல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த பாகங்களை தயாரிக்கிறவங்க பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அது வந்து பப்ளிக் செக்டார் யூனிட், PSU, பொதுத்துறை நிறுவனம், இந்திய அரசாங்கத்தின் நிறுவனம். அந்த நிறுவனத்துல வேலை பார்த்த இன்ஜினியர்ஸுக்கு சம்பளம் போடாம எத்தனை மாசமா, 18 மாசமா 20 மாசமா சம்பளம் போடாம ராஞ்சி நகர வீதியில ஒருத்தர் துணி கடை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. சென்னையில ஒருத்தர் இட்லி கடை போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. இதுதான் இவங்களுடைய லட்சணம். இந்தியாவுடைய ஸ்பேஸ் ரிசர்ச்சை ஊக்குவிக்கிறதுனுடைய லட்சணம் இதுதான். அடுத்து MSME ஊக்குவிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. MSME பெரிய கூடாரமே திருப்பூரும் கோயம்புத்தூரும் தான். இன்னைக்கு திருப்பூர்ல சமீபத்துல கோயம்புத்தூர்ல போய் பேசின வரைக்கும் திருப்பூர்ல இருக்கக்கூடிய நிலவரம், திருப்பூர் எப்பயுமே எப்படின்னா அந்த மிஷின் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அதுவே திருப்பூர் வந்து MSME தான், ரைட்டா? அந்த MSMEயோட மிஷின்ஸ் இருக்குதுல்ல, அந்த மிஷின்ஸை வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய லேத்ஸ், லோக்கல்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் ஃபேக்டரிஸ் வந்து சரி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து தொடர்புடைய இணை நிறுவனங்களாக வளர்ந்து வரும். இதுதான் வேலை வாய்ப்பை பெருக்கும். இப்ப பெல்லு வந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கும்? பெல்லு 500 பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும். ஆனா பெல்லுக்கு பாகங்கள் தயாரித்து கொடுப்பதன் மூலமாக பல்வேறு நிறுவனங்கள் சுற்றி இயங்க முடியும். பெல்லுக்கு நட்டு போல்ட் தயாரிச்சு கொடுக்கிறது, பெல்லுக்கு வந்து ஒரு சின்ன உதிரிப்பான் தயாரிச்சு கொடுக்கறதுன்னு சுத்தி நிறைய நிறுவனங்கள் உருவாகும். 100 நிறுவனங்கள் உருவாகும். ஒன்னொன்னுலயும் 10 பேர் வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. 100 × 10 எவ்வளவு ஆச்சு? 1000 பேருக்கு அங்க சுத்தி வேலை வாய்ப்பு. அவனுடைய குடும்பத்துக்கு அதை ஒட்டி பல்வேறு வேலை வாய்ப்புகள் வந்து கடை பெருகும், தொழில் நிறுவனங்கள் பெருகும், அதை ஒட்டி வேலை வாய்ப்பு கிரியேட் ஆகும். இப்படிதான் அதனுடைய கான்செப்ட். இப்போ MSMEன்னு ஒண்ணு இருக்குது, அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட திருப்பூர்ல வந்து எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் போய் பாத்தீங்க அப்படின்னா லேத்து வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், விடிய விடிய ஓடும் லேத்து. ஆனா இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா 6 மணி ஆனா சட்டை சாத்திட்டு கிளம்பிடுறாங்க. அவ்வளவுதான் அங்க தொழில் நடக்குது. தொழில் முடங்கி போயிருக்கிறது. பங்களாதேஷ்ல இருந்து இறக்குமதி பண்ணி வர்ற துணிமணிகள் உள்ள புழக்கத்துக்கு வருது. இங்க இருந்து பங்களாதேஷுக்கு வந்து இங்க இருந்து மோசமான விலையில வாங்கிட்டு போய் அங்க இன்னும் மோசமான நிலையில கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. முந்தைய அளவுக்கு இப்ப இங்கிருந்து யூரோப்புக்கு போற எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இங்கிருந்து USR கனடாவுக்கு போற எக்ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், அது எல்லாவற்றிலும் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது. தொழில் உற்பத்தியில வந்து பெரிய முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. லேபர்ஸ் கிடைக்கல. அந்த லேபர்ஸ் வந்து நார்த்ல இருந்து கொண்டு வர வேண்டியவங்களா இருக்காங்க. அதன் மூலமா ஏற்படுற கலாச்சார மாற்றங்களையும் திருப்பூர் தான் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில தான் இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பூர்ல இருக்கக்கூடிய நகை கடையா இருக்கட்டும், அந்த உரிமையாளர்கள்லாம் இப்ப மார்வாடிகளை உள்ள விடக்கூடாது, அவங்க வந்து தொழில் பண்ணக்கூடாது, ஹோல்சேல்ல வந்து நம்ம தான் வியாபாரம் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து மார்வாடி உள்ள விடக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டுருக்காங்க. ஏன்? அது உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் அவம்பக்கம் கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஹோல்சேலா இருந்தவன பூரா லோக்கல் சேல்ஸா மாத்தி விட்டுறான். இந்த சிக்கல்களுக்கு மத்தியில தான் அவங்க வந்து வாழ்க்கையை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. திருப்பூரினுடைய தொழில் மொத்தமாக முடங்கி இருக்கிறது. எத்தனை தொழிலாளர்கள் 2019 தேர்தலை ஒட்டி ராகுல் காந்தியை சந்திச்சு புலம்பி தீர்த்தாங்களே, ஏன் புலம்பி தீர்க்கிறாங்க ராகுல் காந்தி வர்றப்ப? அந்த தேர்தலில் ராகுல் காந்திக்கு அந்த பகுதி முழுவதுமாக ஆதரித்து அந்த பகுதி முழுக்க திமுக கூட்டணிக்கு தான் வாக்களித்தது இல்லையா? திமுக கூட்டணிக்கு தானே வாக்களித்தது. ஏன் வாக்களித்தது? நீங்க தான் MSME வளர்த்துனீங்களே, வளர்த்தல அது வந்து நேரம் அறுவடையாகி ரிசல்ட்டா மாறி இருக்கணுமே, அப்படி ஒன்றும் மாறலையே. அப்போ இவங்களுடைய நோக்கம் அப்படின்றது தொழில் வளர்ச்சியோ அல்லது வந்து மக்கள் வளர்ச்சியோ அல்ல. இவங்களுடைய நோக்கம் பிளவுவாதம் பேசுவது, பிளவுவாதத்தின் மூலமாக மக்களை வந்து அடிப்படை பிரச்சனைகளை பேச விடாமல் தடுப்பது, இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசடியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க குறி வச்சிருக்கிறது திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட நகரங்கள் தான். அந்த நகரங்களை குறிவைத்து பெரிய வேலை திட்டத்தை நடத்துறாங்க. இப்போ மோடியை கொண்டு வருவதன் மூலமாக ஓட்டு தேத்திர முடியும்னு பாக்குறாரு. பார்ப்போம் திருப்பூர்ல எத்தனை சீட்டு பிஜேபி தனியார் இந்த தடவை ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். ரைட்டு, நீங்க சொன்ன மாதிரியே பாத யாத்திரை வந்து எந்த அளவுக்கு எப்படி கொடுத்துருக்கு, இல்ல மோடி வந்து ஓட்டு வாங்கிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. நன்றி.